எதுக்கடா இப்ப நீ? நீக்குன்னு யார் இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா, அவள் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா இருந்திருந்தா இப்படி நடக்குமா? ஐயோ அழப்படாது. பொம்னாட்டி அதுதான் எனக்கு தாங்காது. கேட்டியா? எங்க ஆத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, யாரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. நான் ஒரு பொம்மநாட்டி ஏறெடுத்து பார்த்ததுல உன் மேல சத்தியமா சொல்றேன். இப்ப இந்த பாட்டு பண்ண காரியத்தில் தெருவுல என் பேரை யாரும் கூப்பிடுறது இல்லை. எல்லாரும் உன் பேரை சொல்லி திரிபுர சுந்தரின்னு தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பையன் முந்தா நேற்று நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது திருப்புன்னா நான் ஸ்கூட்டரை சொல்றேன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷா அடிச்சு இத பாரு. ஓ அச்சச்சோ அச்சச்சோ, போயிட்டு பாருது. நீக்கும் இந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருடுதுன்னு இல்லை. அன்னைக்கு அப்படித்தான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்லு ஷர்ட்டை திருடின்னு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன், பக்கத்துல வச்சுட்டேன். மாமா புரண்டு படுத்தாரா, பல்லு கடிச்சு கொடுத்தோம், அவர்கிட்ட ஓடுறாரா. சாரி, நீ உன் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சுட்டேன். நேக்கு அன்னைக்கு ரொம்ப அழுகி வந்தது, ஆனா இப்போ சிரிப்பு தான் வருது. என்னது இது? எது? கட்டிண்டு இருக்கோம். கட்டிட்டு இருக்கோமா? ஆமாம். வேற ஒன்றும் பண்ணல. கட்டியா? பேச்சுவாக்கில் தெரியல. நான் போயிட்டு வரேன். வாசல்ல நடிச்சுட்டு பீரோ திறந்துட்டேன். அன்னைக்கும் இப்படிதான் பாட்டி போன சேர்ச்சி அடால கீழே விழுந்துட்டா.